என்ன ஐயா பேசணும் அவன் ரவுடியா இல்லையா அவன் ரவுடிங்க அவன் ரவுடிங்க அவன் ரவுடி நீங்க அவன் குண்டர் சும்மா அவன் ரவுடிங்க அவன் இருக்கவங்க எல்லாம் ரவுடின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஒரு அண்ணன் சீமானை வந்து வழிமறித்து ஒருத்த வந்து தாக்க முயல் போறான்னா அவன் யாரு? அதுக்கப்புறமா அதான் தெரியுமே, இந்த திராவிட சொம்புகள் இருப்பாங்கல்ல, திராவிட மாடல் அரசுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சொம்புகளை ஏவி விடுவாங்க. அவன் அடிச்சா நீங்களும் அடிப்பீங்கன்னா எப்படி? வன்முறையை தானே இது தூண்டுறதுக்கு அர்த்தம். எம்மா தற்காத்து கொள்றதுமா அது. இந்த பேச்சுக்கு கைது பண்ணிருக்கணும். பண்ணுங்க. அதாவதுங்க கைது பண்ணாதான் பண்ணித்தான் பாருங்களேன். பெரிய மனுஷன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம்பா சார். நீங்க சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கடலூர்ல போகும்போது ஒரு திமுக பிரமுகர் வந்து அவரை வந்து ஆபாசமா வேற பேசியிருக்காரு. உடனே சீமான் அவர்களும் இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. இது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் சரியா தவறானலாம் எடுத்த உடனே எல்லாம் என்னது சரின்னு நினைக்கிறீங்களான்னு அப்படி கிடையாது தங்கச்சி. ஒரு மாபெரும் தலைவன், அப்பழுக்கற்ற தலைவன், சத்தியத்தின் மகன் செந்தமன் சீமான் ஒரு விருத்தாசலம் மாநகரில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. தமிழ்நாடு பணியாளர்கள் சங்கம் சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் அண்ணன் சீமானை அழைக்கிறாங்க. நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா ஏதோ போற போக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆளை சொல்லிட்டு போறமெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அவர் வழியில போயிட்டு இருக்காரு, அந்த நேரத்துல மறைச்சு இந்த விஷயங்கள் நடக்குது. நிகழ்ச்சி எல்லாம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதான் தெரியுமே, இந்த திராவிட சொம்புகள் இருப்பாங்கல்ல, திராவிட மாடல் அரசுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க, சில சொம்புகளை ஏவி விடுவாங்க. அந்த சொம்புகள் என்ன பண்ணுவான்னா, அவன் தான் இப்போ அவனே வச்சிருக்கான்ல, டாஸ்மார்க் வச்சிருக்கான்ல, அப்போ ஒரு ஓட்டர் 1.5 ஓட்டர் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான், குறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இது புலி, இது புலி அப்படியே கரிச்சிக்கும், அப்படியே உருமா. அந்த மாநாட்டில் செந்தமன் சீமான் பேசிட்டு வரும்பொழுது காரை மறித்து அண்ணனை வந்து ரொம்ப கேவலமாக மட்டமான வார்த்தைகளை பேசுகிறான். அதை அண்ணன் அப்போ தான் சுதாரிக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசிட்டு அவர் கிளம்புற ஒரு தருவாயில் வெளியே போனால் போந்தா இருக்கும், தம்பிகள்லாம் கூட வருவாங்கன்னா, அப்போ அந்த அவன் ரெங்கநாதன் நம்ம பேர், ரெங்கான்னு சொல்லுவாங்கள்ல, மிகப்பெரிய ஒரு வர்த்தக நிலை, அவர் தான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கான். இப்போ இங்கே என்னென்னா திமுக அந்த ரவுடிகள் தான் வைப்பாங்க பொறுப்புலையே. என்ன ஐயா பேசணும், அவன் ரவுடியா இல்லையா அவன் ரவுடிங்க அவன் ரவுடிங்க அவன் ரவுடி நீங்க அவன் குண்டர் சும்மா அவன் ரவுடிங்க அவன் இருக்கவங்க எல்லாம் ரவுடின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? ஒரு அண்ணன் சீமானை வந்து வழிமறித்து ஒருத்த வந்து தாக்க முயல் போறான்னா அவன் யாரு? சீமான்னா யாரு? ஒரு கட்சி அவ்வளவு ஒரு தலைவனை வந்து என்ன தனியா வந்து அப்ப தாக்க முற்படுறான். நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன தைரியம் வரான் அவன்? இல்ல அவர் வந்து முற்படாம வாயை சொல்லாம எந்த தெரிவித்து வந்து சொல்லுங்க அப்போ. அவனுக்கு பின்னால திமுக இருக்கா இல்லையா, அந்த ஒரே ஒரு தைரியம் தான். இப்ப தனியா ஒருத்த வந்து அண்ணன் பேச முடியுமா, எதுக்க முடியுமா? திமுகன்னு ஒரு பெரிய ஒரு பிம்பம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு அந்த குண்டர் சொல்லட்டுமா, அதான் சரியா இருக்கு. பேனர் வச்சிருந்தேன் கையில, நான் திமுக நான் காட்டுறேன். நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்க, நீங்க ஸ்ட்ரைட்டாவே மட்டும் கொடுப்பீங்க. இது நீங்க மட்டும் ஐயா திமுக வந்து பேசினா அப்படியே பொத்திட்டு வந்துடும் ஐயாவுக்கு. அது என்னதான் கர்மம் எனக்கே தெரியல. நம்ம அம்பாப்பட்டு போயிட்டான்னு சொல்றோம், காட்டுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன். அந்த ரெங்க யாருன்னா விருத்தாசல மாவட்ட வர்த்தக செயலாளர் நான் படமே வச்சிருக்கேன். என்ன அதான் கண்டுபிடிச்சு அவன் யாரு? இப்ப எல்லாருக்குமே தெரியும் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது காவல்துறைக்கு வந்து நீங்க சொல்லிருக்கணும். தகவல் கொடுத்த உடனே அவங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஏன் வந்து இறங்கி அடிக்கணும்? அது வந்து ஒரு தலைவன் வந்து இப்படி பண்றது சரியில்லை. நீங்க சொல்றது நான் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவ்வளவு பெரிய மாநாடு நடக்கும்போது காவல்துறை தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா காவல்துறை கண்டுக்க மாட்டாங்க, காவல்துறை கண்டுக்க மாட்டாங்க. இப்படி சொல்றேன் பாருங்களேன். சரி, அவன் குறுக்க வந்து அண்ணன் செந்தமன் சீமான உரிமையில பேசுறான், கேவலமா பேசுறான், குடும்பத்தை பேசுறான். அப்ப அது அண்ணன் இறங்கி என்ன பண்றாங்கன்னா, ஏய் போடான்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சொல்லிட்டு
தள்ளிவிட்டு போறாங்க. உடனே காவல்துறை அவனை வந்து பிடிக்கிறாங்க. இது ரொம்ப கேவலமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து நான் செல்லும் போது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இல்ல காவல்துறை என்னை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கணும் இல்லையா? இவர் இறங்கி உன்னை அதட்டுறாரு, இல்லைன்னா அடிக்கிறாரு, உன்னை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னா அப்படின்லாம் கேட்கிறாரு இல்லையா? நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? அப்புறம் எப்படி பார்க்கணுமா? இருங்க, நான் சொல்றேன் இருங்க. சும்மா இருங்க. நீங்க சொன்ன அந்த மாநாட்டுல காவல்துறை என்ன வேலை? பாதுகாப்பு. அது செஞ்சாங்களா? அப்ப செய்யல. அப்ப சரியா காவல்துறை இருந்தாக்க அவன் வருவானா? சரி, அடையாளம் நீங்க வந்து அடையாளம் பார்த்தாச்சுங்க. அவன் யாருன்னு அடையாளம் பார்த்தாச்சு. அவனை காவல்துறை ஒப்படைச்சாச்சு. போலீஸ் கையில அவனை ஒப்படைச்சிருக்கான். அதுதான் சார், நீங்க அடிச்சு ஒப்படைச்சிருக்கீங்க. அது முன்னாடியே காவல்துறையை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இவன் தகராறு பண்ணிட்டு இருக்கான், இதை கவனிங்கன்னு நீங்க சொல்லி நடக்கிற சம்பவம் வந்து 2 மணி நேரம் நடக்குது, 3/4 மணி நேரம் கிடையாது. நேரமா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீதான் கேட்கணும். ஐயா கேளுங்க. அப்படி ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு இல்ல, அப்படி ஒரு தலைவனுக்கு காவல்துறை என்ன காவல்துறை பக்கத்திலே இருக்குமா? இவருக்கு போலீஸ் சார் ஒரு மாநாடு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, மாநாடெல்லாம் முடிஞ்சிட்டு இவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்தவரை தான் அவன் மறைச்சு கேட்கிறான், புரியுதா? மறைச்சு கேட்டாக்க இவர் பதில் சொல்லணும், இல்லைன்னா போடான்ட்டு தள்ளி விட்டு வர வேண்டும். அவனை எட்டி இருக்குனாக்கா இருக்கே. அதுக்கப்புறம் அந்த நேரம் இங்க வண்டி நிக்குதே என்னன்னு போலீஸ் ஓடி வந்துடுறாங்க. இந்த மாதிரி திட்டுறான். 2 மணி நேரமா இந்த வாய் தகராறு போயிட்டு இருக்கு, அப்போ வரைக்கும் போலீஸ் வரவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு தெரியணும் இல்ல? போலீஸுக்கு தெரிஞ்சா தானே வருவாங்க. ஏமா ரோட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியுமாமா? பாருமா, இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மாநாடு நடக்கிறது தெரியாத மாநாட்டுல ஒரு மாநாடு நடக்குது. இது மாநாட்டுல அங்க அரசு ரோட்ல நடந்ததுக்கு மாநாட்டுல நடந்துச்சு ஐயா. அங்கதான் நடக்குது. எங்க நடந்துச்சு? அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்பதான் மறிக்கிறான். அப்புறம் என்ன வெளியில வந்துட்டாருல? அப்பதான் போலீஸ் உள்ள வந்திருக்கு. சரிங்க, அவனை பிடிச்சு கொடுத்தான். உங்க நடவடிக்கை உங்க பேர்ல தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். போடுங்க. அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் போடுங்க. நீ ரவுடி எல்லாம் ஏவி விடுங்க. இந்த குண்டாஸ் எல்லாம் பேசாதீங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து வேலை இல்லங்க. அவன் வந்து அண்ணன் சீமானை எதிர்த்து அவன் தான் அடிக்க வந்தான். இப்ப மேல அவன் மேலதான் வழக்கு பதியணும். அவனை பிடிச்சு கொடுத்தான், அவனை விட்டாங்க. இப்ப நீங்க பண்ணதுமே வந்து தவறு இல்லையா? பொது வெளியில ஒரு கட்சி தலைவரை வந்து ஆபாசமா பேசியிருக்காரு, வழி மறைச்சு தகராறு பண்ணிருக்காரு. அவர் மீது நீ ஏன் வந்து வழி மறைச்சு? அவன் தகராறு பண்ணல. அவன் நாங்க தேட்டு போனோம் வீட்டுக்கு. அவன் திரும்புறான், அவன் அசிங்கமா திட்டுறான்னு இவரு சொல்றாரு. அது நான் எனக்கு பேசணும். ஏதாவது மைக் வந்திருக்கா? அவன் என்ன பேசுனான்னு தெரியுமாமா உனக்கு? அவர் தானே சொல்றாரு அசிங்கமா பேசினா, அதனால நான் அடிச்சேன். தகராறு நடந்திருக்கிறது வந்து உண்மை, காரை வந்து வழி மறைச்சிருக்கிறது உண்மை. 2 மணி நேரமா அந்த இடத்துல வந்து தகராறு நடந்துகிட்டே இருக்குமா? 2 மணி நேரமா? என்னடா கண்ணு கதை விடுறீங்க? 2 மணி நேரம்னா அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் பூரா ஓடியாந்து இங்க வந்து 2 மணி நேரம் வந்து காரை சுத்தியும் கூட்டங்கள் இருக்காங்க. 2 மணி நேரமா காவல்துறையிடம் முறையிடுறாங்க தம்பிங்க. அந்த விருத்தாசலத்துல வந்து தம்பி கதிர்காமன் தலைமையில அந்த காவல்துறை அதிகாரிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. ஆணையத்தை கொடுத்துருக்காங்க, எஸ்பி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதன் வாயில காவல்துறை கண்டுக்கல. இல்ல அவங்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி உங்க மேலயும் எஃப்ஐஆர் போடணும். நீங்களும் அடிதடி கேஸ் நீங்க ஒரு 75 போடணும். சரி, இப்ப 2 பேர் மீதும் தவறு இருக்கு. அவர் ஆபாசமா பேசுனதும் தவறு, இவர் அடிக்க போனதும் வந்து அடிச்சாரு. அடிக்க போனது இல்ல, அடிச்சுட்டாங்க. நல்லா நிறைய பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. ரத்த காயம். அன்னை ரோட்ல போற ஒரு பஞ்ச பரேசி போயிலும் அண்ணன் சிதம்பரம் சீமான ஒண்ணா இங்க பாருங்க. சீமான திட்டம் ஒன்று தேவைக்கு வருது. பஞ்ச நீ யாப்பா திட்டின சார்? அதுக்கு நீங்க யார் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கீங்க. சீமான திட்டம் நீ யாரு? நேரா வந்து அண்ணன் சீமான் நேரா பேசுவான், அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நல்லா பேசுவான். சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறை எதுக்கு? அதாவது இந்த அரசுடைய காவல்துறை எடுக்காதன்னா நாங்க எடுத்துட்டோம். அவங்க எடுத்தா என்னை திருக்கிட்டு இருப்பான், நல்லா திட்டுப்பா சொல்லி நான் கம்ப்ளைண்ட் எடுத்துனா நீ திட்டுப்பா நான் எழுதுறேன் கம்ப்ளைண்ட். அவன் அடிச்சா நீங்களும் அடிப்பீங்கன்னா எப்படி? வன்முறையை தானே இது தூண்டுறதுக்கு அர்த்தம். தற்காத்து கொள்றதுமா? அது தற்காத்து கொள்றது. அவன் வந்து தகராறு இருக்கும்போது எப்படி சார் தற்காத்து? நீங்க சொன்னீங்களா அப்படியே புகார் கொடுத்து சொல்றீங்க. அப்ப அவன் என்னை ஏசுவான், என் குடும்பத்தை திட்டுவான். என்ன நான் புகார் எழுதுவேன். நீங்க வீடியோ எடுத்து காவல் நிலையத்துல நல்லா ஆமா நல்லா பாயிண்ட் விடுறான், இங்கெல்லாம் வந்து ஆடுறான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா? இது தப்பு. அவன் ஒரு தப்பான ஆளு, அதையும் ஒரு மிகப்பெரிய தலைவர் சீமான் மேல வந்து. சார் அதுக்குதான் சார் காவல்துறை இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. சரி, இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நீங்க வந்து புகாரை தெரிவிக்காத போது எப்படி சார் வந்து? புகார்லாம் இரவே கொடுத்தாச்சுமா. இரவே அவனை ஒப்படைக்கும் போதே புகார் கொடுத்தாச்சு. ஆனா நடவடிக்கை இல்ல.
ஆனால் இப்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு சரியாக 4 மணி நேரம் தம்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். கதிர்காமன் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணே நாங்கள் வந்து ஒரு 30 பேர் போகிறோம், திரும்பவும் எஸ்பியை சந்திக்கிறோம். நாங்கள் இதுக்கு அவன் மேலே வழக்கு பதிஞ்சு அவனை சிறைப்படுத்தலைன்னா மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு பூரா பண்ண சொல்லியிருக்கான். எப்படி மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ 3 மணிக்கு நான் போகிறாங்க, அந்த அதிகாரியை பார்த்து திரும்பவும் அந்த வலியுறுத்த போகிறாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம். காவல்துறை திரும்பவும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த இவங்க கட்சியில் உள்ள ஆள் ஏதாவது பெரிய ஆள் ஏதாவது இருப்பாங்களா, என்ன ஏதாவது பேசி விட்டுருப்பாங்க, விடப்பா இவர் பேசுவாங்க அவர் பேசுவாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரு அவன் அடிக்கவே இல்லை, இவனை தான் அடிச்சிருக்காங்க, இவன் வாயில பேசியிருக்காங்க. அங்க உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? நீங்க யாருங்க உனக்கு என்ன வேலை? நீங்க யாரு? நீங்க யாரு அதை கேட்கறதுக்கு? ஒரு தலைவன் வந்து குறுக்க வந்து பேசுவானா, தாயை பத்தி பேசுவானா, குடும்பத்தை பத்தி பேசுவானா? அதுக்கு அடிக்க சொல்லியிருக்கா? அடிக்க சொல்லியிருக்கா? அப்ப என்ன பேசுவீங்க? நீங்க அடிச்சதுனால போலீஸ் நடவடிக்கை என்ன பேசுவீங்களா? நீங்க எடுத்தா 2 பேத்து மேலயும் நீங்க 2 பேர் மேலயும் நடவடிக்கை எடுத்துருக்கணும். 2 பேர் மேலயும் எஃப்ஐஆர் போடணும். அது இவரு ஒத்துக்குவாரா கேளுங்க. 2 பேத்து மேலயும் எஃப்ஐஆர் போடலாமான்னு கேளு. பக்கத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாரு? தம்பிங்களோ போயிட்டு அந்த ரவுடி ரங்காவை கூப்பிடல, நாங்க வாராசா அப்படின்னு கூப்பிட்டோமா? அவனுக்கு அங்க என்ன வேலை? அவன் தான் என்னுடைய அண்ணன் சீமானே. சரி இருக்கட்டும் சார், அவர் மீது தவறு. இப்போ அவர் பேசுனது யாருமே சரின்னு சொல்ல வரல. அவர் பேசுனது ரொம்பவே தவறு தான். ஒரு கட்சி தலைவரை வந்து காரு வழி மறைச்சு இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்துறதுலாம் ரொம்பவே தவறு. அதுக்குன்னு நீங்களும் பதில் தாக்குதல் நடத்துறது வந்து சரியான அணுகுமுறை இல்லை இல்லையா? அதாவதுமா, அண்ணனாவது தள்ளிவிட்டு போயிட்டாரு, எங்கள்கிட்ட அவன் சிக்கல. உங்க சட்டம் ஒழுங்கு நீங்க போடுற எஃப்ஐஆர் கிப்ஆர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இது உங்க சட்டம் ஒழுங்கு வச்சுன்னா ஆய்வாளர் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்ப ரூல்ஸை மதிக்க மாட்டோம்னு சொல்றீங்களா? அவன் என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் தங்கச்சி, அவன் கேவலப்பட்டு பேசிட்டு இருக்கான். அண்ணனை குடும்பத்தையே பேசிட்டு இருக்கான். அவனை போய் நான் புகார் கொடுக்குறேன்பா, கொடுப்பாங்களா? அண்ணனாவது அண்ணன் தங்கச்சி உண்மை தெரிஞ்சுக்கங்க. அங்க பாருங்க, எனக்குலாம் ஆபத்துன்னா நான் சாக போறேன்னா அவனை கொன்றுவேன். நான் சாக போறேன்னா கொன்றுவேன். இது எல்லா உயிருக்கும் பொருத்தமா இருக்கும். இது எல்லா உயிருக்கும் பொருத்தமா தான் இருக்கும். நான் என்னையே கால் பண்ண போறேன், அப்புறம் என்ன பண்ண போறேன்? இல்ல பண்ணி கொன்றுப்பா, நான் அப்புறம் ஆவியா வந்து புகத்துறோம்னா இதெல்லாம் அப்படி இருப்பாங்க. தவறு. சரியான முறை வந்து இல்ல. சரியான முறையா எதுனா நான் சொல்றதா சரியான முறை. ஆனால் சீமானே அவன் தாக்க வந்து உண்மையா இல்லையா? இத பேசுங்க. ஆனால் சீமானை தாக்க வந்து தவறு தானே? அது ரொம்பவே தவறு. ஏன் வந்த? கரெக்ட்னு சொல்லல. அது ஏன் வந்த? அதாலதான் அண்ணன் வந்து ஒரு தள்ளிட்டு போனார். ஐயா சொன்னாங்க அப்படியே ஓங்கி தாங்குவார். அவரு தள்ளிட்டு போன அந்த கூட்டத்துல திரும்பி நம்ம பிள்ளைங்க 5000 பேர் நிக்கிறான். 5000 பேர் பிடிச்சான பித்தனை தாங்குவான் அவன். இது அங்கதான் பார்க்கணும். நாம் தமிழ் கண்ணியத்தை அங்க பார்க்கணும். இவங்க எங்க தம்பியோட சிக்கனா பிதிக்கி விட்டுருவாங்க அவனை. போலீஸ் வராம இருந்திருந்தா அந்த இடத்துல அவன் செத்துருப்பாமா. அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. அவ்வளவு அடி பயங்கரமா அப்படிலாம் கிடையாது. என்ன சும்மா பேசாதீங்க. இவரு சொல்றத பார்த்தா நாங்க என்ன குலகாரமா சொல்றீங்களா? சாகர அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்றதும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஆதாரம் எதுவுமே வந்து வெளியாகல. அப்ப காலி வரும்ல. இல்ல போலீஸ் வராம இருந்திருந்தா சாகரம் தொட்டிக்கு அடிச்சிருப்பாங்க. பாருங்க இவர் சொல்றீங்களா? நான் தான் சொன்னல சொம்பு என்ன சொன்னேன். நாங்களே ஒப்படைச்சா போலீஸ் வராம இருந்தாக்க அப்படி பிரிக்க எடுத்திருப்பாங்க. இவருக்கு வந்து போலீஸ் பந்தோபஸ்து குடுக்கறோம்னா வேண்டாங்கிறாருமா. நீங்க குடுக்கறேன்னு சொல்லி அவரு பாருங்க போலீஸ் பந்தோபஸ்து வேண்டாம். எப்படி தெரியுமா? முக்தானவத்து இருக்காரு, அவருக்கு தெரியுமா உங்களுக்கு? துப்பாக்கி எஞ்ச போலீஸ் பாதுகாப்பு. ஏன் அவர் 5 கட்சி தலைவர், அவர் எம்பி, அவரு போங்கயா. என்ன ரொம்ப கேவலமா இருக்கு. பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும் பாதுகாப்பு? யாருக்கு கொடுத்துருக்கணும்? அண்ணன் சீமானை கொடுத்துருக்கணும், ஐயா ஆம்ஸ்டாங் கொடுத்துருக்கணும், ஐயா திரும்ப கொடுத்துருக்கணும், ஏர்போர்ட் மூர்த்தி கொடுத்துருக்கணுங்க. முறையா யாரா இருந்தாலுமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் போது தான் சார் தருவாங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. எல்லாருக்குமே அப்படித்தாங்க இருக்கு. ஐயா ஏர்போர்ட் மூர்த்திக்கும் அப்படித்தான் இருக்கு சார். அத பாதுகாப்பு என்னன்னா நீங்க தான் சார் கேட்கணும். யாரும் வாண்டடா வந்து கேட்டா கொடுத்துருவாங்களா? இவங்க தான் கொடுத்தோம், ஆனா அவங்க தான் வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க யாரு கொடுப்பாங்க தெரியுமா? கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானங்க. பாதுகாப்பு வேணும். ஐயா ஐயா இருங்கய்யா, சும்மா இருங்க. அவங்க யாரு கொடுப்பாங்க தெரியுங்களா? அணில் கொடுப்பாங்க. என்ன அவங்கள வாயை திறந்து கேக்குறாங்க சார். எல்லாமே தான் கேட்டுக்கறாங்க. இப்ப ஐயா ஆம்ஸ்டாங் கேட்கணும்னு நினைச்சிட்டீங்களா? இவங்க முடிவு பண்ணுவாங்க யாருக்கு தரணும். இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப கொடுங்களேன் போலீஸ். இப்ப நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் கேட்கறேன்.
கொடுங்க. நீங்க கேட்டீங்களான்றது தான் சார் பதில். மத்தவங்க வந்து கேட்டாங்களா இல்லையான்றது வேற. சீமான் எம்மா அவர்கள் கொடுக்கணுமா கேட்டாரா? வேணாமாங்கிறது வந்து மாநில அரசு, நீங்க கேட்டீங்களா? சுழிய மாநில அரசுக்குள்ள சுழிய மாநில அரசு. கொடுக்கலன்னா நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். நீதிமன்றம் நாளே விட மாட்டாங்க. இவங்க இங்க இருந்து உச்ச சார் நீங்களா முடிவு பண்ணா எப்படி சார்? அவங்க கொடுக்க மாட்டாங்க, அம்மா, பண்ண மாட்டாங்கன்னு நம்ம எப்படி பார்க்கிறோம். கண்மூடித்தனமா நீங்க குற்றச்சாட்டு? அப்படி இல்ல, நீங்க தான் உங்களை பாக்குறமே. நீ யாருக்கெல்லாம் கொடுக்குற? வெங்காயம் வைக்கிறவனுக்கு, கருவேப்பிலை வைக்கிறவனுக்கு, இந்த 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 சமூக விரோதிக்கெல்லாம் கொடுக்குற. ஏன்னா இந்த மண்ணை காக்க தலைவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்க நீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த நாட்டை விட்டு போயிருங்க. நம்பிக்கை இல்லை. யாரு போகணும்? எதுக்கு இந்த நாட்டுல யாரு போகணும்? நீங்க தான் போகணும். ஐயா, நம்பிக்கை இல்லை. நீங்க தானங்க காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. நம்பிக்கை இல்லையா? நாங்க போணுமா? 26க்கு அப்புறம் இவங்க இருப்பாங்கன்னு தெரியல. ஆமா ஆமா, எது? பாப்போம் 26க்கு அப்புறம் இவங்க இருப்பாங்கன்னு தெரியல. நாங்க போகணுமா? என்ன இது ரொம்ப காமெடிங்கய்யா. காமெடி. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா, பாதுகாப்பு இல்லை. நாங்களா சொன்னோம் பாதுகாப்பு இல்லைன்னு. எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? இப்ப பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொன்னா? இப்ப உட்கார்ந்து பாதுகாப்போட பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, பொதுமக்களுக்கு அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றதே ஒரு கருத்து அட இருக்கு. நீ வேற. எல்லா அரசு எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கத்தாண்டா கண்ணு செய்யும். இந்த பொண்ணுங்க வந்து அது கரெக்டான முறையில இருந்துருப்ப உனக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைப்படுது? இல்ல தேவைப்படும் சார். எனக்கு தேவைப்படும். எதுக்காக தேவைப்படும்? எப்ப நான் தேவைப்படும்? டிராவல் பண்ணும்போது நிறைய அதெல்லாம் அசம்பாவிதங்கள் வராது. நடக்குது. நீ டிராவல் பண்ணும்போது நீ சமாளிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. மொத்தத்துல இப்ப நீ ட்ரெயின்ல போறீங்கன்னா ட்ரெயின்ல RPF போலீஸ் இருப்பாங்கல்ல. எனி டைம் இருக்க மாட்டாங்க எனி சார். டைம் இருக்க மாட்டாங்கல்ல, இருப்பாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ட்ரெயின்லயும் ஒவ்வொரு 2 பேர் இருப்பாங்க. அது மெட்ரோல மட்டும் தான் இருக்காங்க, லோக்கல் ட்ரெயின்ல லோக்கல் கிடையாது. ட்ரெயின்ல இருக்காங்கம்மா. இப்ப போயிட்டு வருவாங்க. நீ பாருங்க, நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. போயிட்டு வருவாங்க, இருக்காங்க. எல்லா ட்ரெயின்லயும் போலீஸ் வந்து. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீ போய் பாருமா, இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துருப்பாங்க. அப்படிதானங்க ஐயா? அவ்வளவுதான் இந்த ஆட்சி அவ்வளவுதான். ஆகவே இந்த ஆட்சி மீது அடிச்சது தப்பா ரைட்டா தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடிச்சது ஒரு போது எப்படி தப்பு? அடிச்சு எடுத்து கொண்டு போய் அடிக்கவே இல்லைன்ற நான் சொல்றேன். அடிக்கவே இல்லை. நீங்க அடிச்சு நாங்க அடிச்சு தாங்கணும். அடிச்சா தாங்கணும். ஏங்க என்ன அவன் கண்ணம் போயிருக்கு. நீங்க நம்ம கொஞ்சம் அமைதியான முறையில ஏதோ அவங்க விற்கிற சாராயத்தை குடிச்சிருப்பான். என்ன அது ஃபுல்லா பேச வைக்குது. அவனா பேசியிருப்பான், அவனா திட்டிருப்பான். உள்ள இருந்த கருணாநிதி பேசியிருப்பார். உள்ள போனார்ல கருணாநிதி, அவர் பேசியிருப்பார் பயங்கரமா. ஆமா, எம்ஜிஆர் இல்லையோ கருணாநிதி தான் இருந்தாரா? ஆமா, கடைசியா அவர் தானே காசியா பானார். எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் யாரு? அம்மா எல்லா இலவசத்துலயும் என்ன ஸ்டிக்கர் வருது? ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி இருக்காருல்ல. ஏன் சாராயத்துக்கு மட்டும் ஒட்ட மாட்டேங்கிறீங்க? ஆகவே சொல்றான், அவரு உள்ள இருக்காரு. மற்ற பொருட்கள் எல்லாமே ஐயா கருணாநிதி வெளியே இருப்பார், ஸ்டிக்கர்ல இருப்பார். என்ன சாராயத்துக்கு மட்டும் அவர்களுடைய காலத்துல கொண்டு வந்தது உள்ள கருணாநிதி இருக்காருன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நேத்து அவன் பேசிருக்கான்ல, ரெங்கா அப்படி பேசிருக்கான், பயங்கரமா பேசி அண்ணன் பேசுறானா? யார் இப்ப ரெங்க பேசுறானா? உள்ள போனா கருணாநிதி பேசுறாரு. என்ன அப்ப இவன் சாப்பிடாம வந்தானா? ஃபுல் அப்படியே அவ்வளவு மயக்கமா இருந்திருக்கான். அதனால தான் நம்ம அடிக்காம அடிச்சு நீங்க போலீஸ்ல ஒப்படைச்சு. நாங்க அடிக்கல ஐயா, திரும்ப பதிவு பண்ற மாதிரி அடிக்கல. அடிச்சா தாங்க வராம அவன். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இப்பதான் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க நாங்க அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோம்னீங்க. இப்ப அண்ணன் பிடிச்சி தரலாம் சொல்லிருக்கேன். திரும்ப பண்ணி பாருங்க. என்ன அடிச்சா தாங்குவானா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒரு குடி அவன் சாதாரணமா இல்லம்மா, உள்ள வயிறு ரொம்ப கரணை வச்சிட்டு இருக்கான். அதான் மது கருணாநிதி வந்து பயங்கரமா ஊத்தி வச்சு வாயில வச்சிட்டு இருக்கான். 2 மணி நேரமா மது பிரியர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா என்ன பெரிய இந்த ஐநா சபை போக மாட்டேங்கிறான். அவன் சனியம் பிடிச்சி நாய் போக மாட்டேங்கிறான். குறுக்க வரான், பயங்கரமா பேசுறான். என்ன அண்ணன் சீமானை பேசுறான், அவன் குடும்பத்தை பத்தி பேசுறான், ரொம்ப கேவலப்பட்டு பேசுறான். ஆகவேதான் அண்ணனே இறங்கி என்னடா கொடுமையாரு சொல்லி தள்ளிவிட்டு போறாரு, போடா சனியன அப்படின்ட்டு போறாரு. அதை நம்ம அடிச்சு அப்படியே நம்ம தம்பிங்க அவனை பிடிச்சி. செய்திகள் வெளியாகிறது எல்லாமே வந்து சீமான் அவர்கள் தாக்கிட்டாரு திமுகவுடைய நிர்வாகி அப்படின்னு தான் வருது. அப்படி இருக்கும் போது வந்து அடிக்காம வருமாமா? என்னமோ சொன்ன மாதிரி சீமான் அடிச்ச காரணத்தை காட்டுங்க, நான் ஒத்துக்கிட்டு போறேன். ஆமா, இன்சிடென்ட் நடக்கும்போது நான் போய் போட்டோ எடுத்து கொண்டு வந்து காட்டுவாங்க உங்கள்கிட்ட. ஐயா நீங்க வேற உங்க காவல்துறை வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாதுகாப்பு இருந்தாங்க, அங்க இல்ல. அப்ப எங்க இருந்தாங்க? மாநாட்டுல இருந்தாங்க. ஐயா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அது தமிழக அரசுடைய காவல்துறை நம்மள கண்டுக்க மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு கொடுத்த அப்படி அஜெண்டா அப்படி. ஆகவே நாமளே வந்து அவனை அப்புறப்படுத்தி போலீஸ் பிடிச்சி ஊத்துட்டு போனோம். இவ்வளவுதான் சரி.
சார் இப்போ சமீபத்துல சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் விழாவில் வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. அதுல அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, பிராமண கடப்பாறையை கொண்டு பாழடைந்த திமுகவையே உடைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாம்மா இப்ப இவர் இவ்வளவு நேரம் வாதிட்டார், நாங்க அடிக்கலைன்னு. கடப்பாறையை கொண்டு நாங்களை தாக்குவோம் பேசுறது இது எந்த வழியில? பிராமண கடப்பாறை அப்படின்னு. பிராமண கடப்பாறைன்னா பிராமணருடைய அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு இவர் நம்மளை பொழப்பேங்கிறாரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதானே வன்முறை. இந்த பேச்சுக்கே இவரை கைது பண்ணணும். இந்த பேச்சுக்கே கைது பண்ணிருக்கணும். பண்ணுங்க. அதாவதுங்க கைது பண்ணாதான் பண்ணித்தான் பாருங்களேன், பெரிய மனுஷன் ஆயிருவீங்க. இல்ல சீமான்னா பயம், அந்த பயம் இருக்கணும். அதாம்மா பயம். அதனாலதான் ஒரு 500 பேரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களா? பயம் என்ன சமால் அது ஐயா, அது விட்டுருக்கீங்க. என்ன விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவீங்க. சும்மா அண்ணன் கைதுண்டாங்க, அத பேச போனா அது ஐயா வர சும்மா இருந்த தூக்கி விடுறா பாருங்க. இப்ப இதுல உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்க்கிறேன் அதாவது ஏன் அந்த விழாவுல போய் கலந்துக்கணும்? தங்கச்சி நான் தெளிவா சொல்றேன். நானும் இருந்தேன். நான் தான் அண்ணனை உள்ள எல்லாம் கூட்டு போன காலையில் உங்களுக்கு காட்டுறேன். அதுல முக்கியமா அண்ணன் அருகே நான் உட்காந்துருக்கேன். இப்படிதான் அண்ணன் கூட நான் உட்காந்துருக்கேன். நான் இந்த படங்கள்லாம் காட்டுறேன். நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் மேடையில் வந்து சீமான் அவர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமான் அவர்கள் வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அண்ணன் முதல் பேச்சு பார்த்தீங்களா? அதில் முதல் பேச்சு பாரதியை பற்றி பேச சொன்னா நான் பாகிஸ்தான்லேயே பேசுவேன்டார். நடத்துறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் இல்லாது விசில்னு ஒரு அமைப்பு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா அவன் அப்படி திரிச்சு விடுவாங்க, அப்படி கொளுத்தி போடுவாங்க ஏறிட்டோம்னு சொல்லிட்டு. அப்படி அது இல்லை. உண்மை யார் பேசுகிறா? சத்தியம் யார் பேசுகிறா? அப்போ யார் பேசுவா? சீமான் தம்பி சத்தியம் பேசுகிறேன். அங்கே நான் இருந்தாலும் என்ன அது யார் நிகழ்ச்சி? அரசு நிகழ்ச்சியா? பிஜேபி நிகழ்ச்சியா? சார் அதோட சேர்ந்த அமைப்பு தான் இந்த விழாவையே ஏற்படுத்தி இருக்காங்க. விசில்ன்ற அமைப்பு வந்து ஒரு பாரம்பரிய அமைப்பு, ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு அமைப்பு. அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த ஆண்டு வந்து பாரதியோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அதுல சிறப்பு அழைப்பாரா வந்து அண்ணன் போறாங்க. நீ என்ன பாக்கணும்னா அவர் எங்க பேசினாலும் அதை பார்க்க கூடாது. இல்ல ஆர்எஸ்எஸும் எங்க பேசினாலும் போக கூடாதுன்ற கேள்வி எங்க பேசினாலும் முக்கியம் இல்ல தங்கச்சி. என்ன பேசினாருங்க அதான் பார்க்கணும். அப்ப அங்க பிஜேபி பத்தியோ இல்ல ஆர்எஸ் பத்தி பேசினாரா? ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? திமுக பத்தி பேசியிருந்தாரு. எது திமுக பேசல, திரும்ப சொல்றேன். அதான் சார் பிராமண கடப்பாறையை கொண்டு திமுகவுடைய பழைய கோட்டையை உடைப்போம் அப்படின்னு பேசியிருந்தாரு. திராவிட கோட்டையா திருத்துங்க. அது உண்மையில அதான உண்மை. அப்ப 2 கட்சிகள் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? அதிமுகவும் குறிப்பிட்டிருக்காரு. நாம எப்படி பாக்குறோம்னா நீங்க எப்படி பாக்கணும்னா பாரதி என்ன தமிழ், பாரதினாலே தமிழ் என்ன அப்படிப்பட்ட பாரதிய பாப்பான்ட்டான். இவங்க போட்டது தமிழ் ஒரு சனியன் விட்டு ஒழின்னு சொன்ன பெரியார தூக்கி பிடிச்சிட்டாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்னா இவரை தமிழே வேணான்னு சொல்றவன தந்தையா ஏற்கும்போது தமிழ் எங்கள் உயிர்னு பேசுறவனையா பாட்டை ஏற்கக்கூடாது. இங்க பார்க்கணும். அப்ப நாங்க வந்து பெரியாரை புறந்தள்ளி விட்டு பாரதியை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? ஏன்னா நாங்க தமிழர்கள். ஆனா திரும்ப சொன்னேன், பாஜக மேடையா இருந்தானா அது எந்த பரதேசி மேடையா எங்களுக்கு தேவையில்லை. அங்க என்ன பேசினார் அண்ணா அதான் பேசணும். அண்ணன் தெளிவா பேசினாங்க. அங்க பாரதியை பற்றி மட்டுமே தான் பேசினார். என்ன பாரதி எங்க பாட்டன், என்ன என் மொழிக்காக அவ்வளவு. அந்த பொண்ணு கேட்கிற கேள்வி என்ன? நீங்க என்ன அதை பேசினாரு இதை பேசினாரு, அவர் அமெரிக்காவை பத்தி பேசினாரு, ரஷ்யா பத்தி பேசினாருங்கிறீங்க. அது பிஜேபி மேடை இல்லமா? பிஜேபி மேடை கத்திரிக்காய் இல்ல வேண்டாம். அவர் பாப்பானுங்கிற அந்த இதை வச்சு நான் தகர்ப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. சொன்னார் தாங்க. அப்புறம் கேட்டு நம்ம மறுத்தலாம் பேசலையே. அத சொன்னார்தான் கதை சொல்லுங்க. எங்க நோக்கமே தானப்பா. எங்க நோக்கம் என்ன? எங்க நோக்கம் என்ன? திராவிட அண்ணன் திரும்ப சொல்லிட்டு போறேன். இந்த பாழடைஞ்ச திராவிட மாடலை என்ன இந்த கடப்பரை வச்சு தப்பா சொல்லிருக்காரு. அதுல என்ன குற்றம் இருக்கு? குற்றமா எடுத்துட்டு போங்க. எங்க நோக்கம் தான். அதுல மாட்டுக்கத்தான் இல்ல. இல்ல அண்ணன் சொல்லல அப்பெல்லாம் சொன்னார். என்ன திராவிட ஒண்ணுமே இல்லாம திராவிடத்தை ஒழிக்கிறது முதல் வேலை. அதற்கு அந்த கடப்பாறை கொண்டு சிதைப்பேன்னு சொன்னா அது ஏற்க வேண்டிய விஷயம் தான். ஏற்றுக்கொள்வதும் ஏற்காததும் மக்களுடைய முடிவு. அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும். விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பைக்கெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து
தற்குறி இல்லடா தமிழக மக்களுடைய அறிகுறிடா அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஆதரவு வந்து திரண்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல ஆதரவு நீங்க ஐயாவே இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். ஐயா சொன்ன சரியா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு நான் அப்புறம் கொலவெறி ஆயிடுவேன். இதெல்லாம் சேட்டை தானே. இது ஏன் நீங்க சேட்டன்னு வந்து எடுத்துக்கிறீங்க? சூடான சுண்டல் விஜயெல்லாம் மெண்டலுங்கிறான். அப்புறம் சார், இந்த மாதிரி பேசுறதுனால இவங்க இந்த இதுவே போட்டிருக்காங்க. பாருங்க, அவன் என்ன சொல்றான்? சூடான சுண்டல் விஜய் ரசிகெல்லாம் மெண்டலுங்கிறான். அவனுக்கு இப்போ நம்ம என்ன கருத்தை சொல்லி அவனுக்கு என்ன புரிய வைக்க போறோம்? எங்கேருந்து வரானுங்க? என்ன இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு கடந்து தான் போயகணும். வேற ஏன் நமக்கு வேற வழி கிடையாது. சார், நீங்க மெண்டல்னு வந்து சொல்றீங்க. விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய கருத்துக்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சீமான் அவர்களுக்கு போன தடவை போட்டேன், ஆனா இந்த தடவை நான் விஜய் அவர்களுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கின்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள தான் நீங்க இந்த மாதிரி தற்கூறினோ மெண்டலனோ வந்து பேசுறீங்க. தங்கச்சி, அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துறவங்க தான் வந்து அறிவார்ந்த மக்கள். தெரியாமலாம் போட மாட்டான், தெரிஞ்சு தான் போட்டிருப்பான். நம்ம இந்த வாக்கு யாருக்கு செலுத்தணும்னு தெளிவாக தெரிஞ்சு தான் வாக்கு போட்டிருப்பான். ஆனால் தம்பிக்கு போடுறவங்க எப்படி சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் தான் அறிவுள்ள மக்கள், இல்லைன்னா அறிவில்லாத மக்கள்னு சொல்றீங்களா? வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கி வர்றாரு, கட்டமைச்சிட்டு வர்றாரு. நம்ம கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்கிறத அன்னை வந்து கட்டமைச்சிட்டு வர்றாரு. அப்போ ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தையே கட்டமைக்கிறாரு. என்ன அப்புறம் ஏன் சார் நீங்க வந்து ஆட்சி எடுக்கல? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இது அவங்க ஓட்டு திமுகவுக்கும் அதிமுகவும் போட்ட ஓட்டு எனக்கு தீட்டுனாரு சொல்லலாம் இருக்கா? அப்ப திமுகவுடைய ஓட்டுக்கள்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? திருந்தி வா, உன்னை திருத்திக்கிட்டு வா, முழுசா நல்ல தெளிவாயிட்டு வா. ஏன்னா அவர் எல்லாம் வாத்தியார் வேலை பார்க்குறாரு. ஆமாங்க, திருந்தி வா அப்படின்னா வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து கெட்டவங்க மாதிரியும் நீங்களாம் வந்து நல்ல மாதிரியும் வந்து தலைவன் யாருன்னு தெரியாம போட்ட ஓட்டுமா? அது அவங்களுக்கு தெரியுமா சார்? அவங்க தெரிஞ்சதான் திமுகவுக்கு தான் போட்டிருக்கோம், அவங்க தேர்ந்தெடுத்து தான். திரும்பவும் சொல்றேன், 26 காலத்தை பாருங்க, எங்களுக்கான வாக்கு எங்க அட்டிக்கும் பாருங்க. எங்க நோக்கம் வாக்குக்கான ஆள் இல்ல, என்ன அதிகாரத்தை பிடிக்க இங்க வேலை போயிட்டு இருக்கு. அதிகாரத்தை பிடிக்க இங்க வேலை போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்ப அவங்களை கூட கம்பேர் பண்ண தங்கச்சி, அவங்க வேற. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவது இவருக்கு எப்பயுமே வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசியே பழக்கப்பட்டிருக்காரு. சரியா? அதனால அவர் அப்படித்தான் பேசுவாரு. அவர் பேசுறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோன்னு வச்சுக்கோ, நானா சொன்னா கலவரம் தான் நடக்கும். அவர் கடப்பாறையை கொண்டு தகர்ப்பேங்கிறாரு, அது நியாயமான பேச்சான். அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுல வராதான். ஒரு குடியாரன் அதை மது பிரியர்ன்றாரு, அது மது குடிச்சானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அவன் மதுவை போட்டுட்டு வந்து திட்டுனா அதனால அடிச்சேங்கிறாங்க. இவர் அதை வந்து ஏற்புடையதுன்னு பேசுகிறாரு. ஆகையினால எல்லாமே இவங்க பண்ணுனா எல்லாமே நியாயம், மற்றவங்க பண்ணா எல்லாமே அநியாயம். அதுதான் இவருடைய கொள்கை முடிவாக இருக்குது. இப்போ பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த கேள்வி சார், இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமே வந்து திமுக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து சார்? தவறான செய்திமா. ஏற்கனவே திமுக தான் சொன்னா, திமுகவில் கம்ப்ளைண்ட் திமுக அரசு இருக்கிறதுனால திமுகங்கிறாங்க. இது வேற ஒரு அரசு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல, அதாவது இந்த குக்குங்கிற செய்தி இந்த சேனல் தானே, அந்த சேனல்லையே ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டருமே பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படியெல்லாம் சவுக்கு சங்கர் இடையூறு பண்ணார், என்னெல்லாம் பண்ணாருங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படி பண்ணாங்க. அது அன்றைக்கே அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஊடகங்கள்லையும் பேசுனாங்க, இதுலேயும் பேசுனாங்க. நடவடிக்கை கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து மிரட்டின காரணத்தினால மிரட்டி பணம் பறிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் கிட்ட வந்து பணம் பறிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் கூட இவங்க காலில் எட்டி மீச்சிருக்கா. அந்த மாதிரி எல்லாம் பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க போய் இதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அழுததுனால வேற வழி இல்லாம தான் வந்து அந்த ஆளும் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு இப்போ தூக்கியிருக்காங்க. சரியா? ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 94,000 ரூபாய் இப்போ போட்டிருக்காங்க. அது யார் அனுப்புனாங்க என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏமா பணம் யார் போட்டாங்கன்னு இப்போ இந்த நான் இப்போ எடுத்து காட்டுறேன்.
கூகுள் பேல போனா யாரு நம்பர் இந்த மாதிரி திட்டமிட்டு சதி செய்யறதுக்காகவே போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மிரட்டி கேட்டதுனால அவங்க பணத்தை போட்டிருக்காங்க. அதை வந்து இவங்க சொல்ற மாதிரி இல்லை. இவர்கிட்ட இருக்க பையன், இவங்க இந்த பையன் என்ன யாரு, இவருக்கு வேண்டிய ஆளு தானே. அவங்க ஸ்டுடியோல வேலை பார்க்குற ஒரு பையன். எல்லாம் நடிப்பு. அதாவது சவுக்கு சங்கருக்கு வேற என்ன வருமானம், வேற என்ன தொழில் பண்றாரு? ஏதாவது பெரிய மிட்டா மிராசா இல்ல கோடீஸ்வரனா? என்ன பண்ணாரு? இல்ல திமுகவை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளு, சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு என்கிட்டயே சொன்னாலு, என்ன செய்ய போறேனே தெரியல நைனா அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு என்னமோ பெரிய கோடீஸ்வரம் மாதிரியும் அங்க பங்களா இங்க பங்களா, இங்க 2 பொண்டாட்டி அங்க 2 வப்பாட்டி அவர் திமுக விமர்சனம் பண்றாரு. அவர் வந்து திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ற ஒரே காரணத்தினால திமுக வந்து பல விஷயங்கள் அவர் மீது முன்னெடுத்திருக்காங்க. பாரு, நாங்க வந்து அவரை வந்து எதிரியா நினைக்கல. அவர் இந்த நாட்டினுடைய பிரஜை. தவறு பண்ணும்போது இப்போ காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குது. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே அவர் வந்து யோக்கியமானவர் அல்ல. அவரு யோக்கியமானவர் அல்ல. வேணும்னா குக்கு செய்திகள்லேயே போய் பாருங்க அவர் எப்படிப்பட்ட நபருங்கிறத. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனதே இருக்குது. அது இதே சேம் டைரக்டர் சேம் ப்ரொடியூசர் சரியா இருக்கு, பாருங்க. ரெண்டாவது நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் அவர் நண்பர் யாருக்கு, இவங்க தலைவருக்கு. அவர் அண்ணன் தம்பி உறவு. மதுரையில் ஜட்ஜிட்ட தகராறு பண்ணிட்டு இந்த ஆள் வந்த உடனே வாடா தம்பின்னு பக்கத்தை இழுத்து வச்சு ப்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் 3 நாள் கழிச்சு பார்த்தாக்க நானெல்லாம் சீமா கூட போக மாட்டேன் இந்த ஆளு அந்த ஆளு. சார் இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்லை, எனக்கு திரும்பவும் சிரிப்பு வந்துருச்சு ஐயா சொல்லும்போது. சவுக்கு சங்கர் கைதை பற்றி ஐயா சொன்னாங்க. அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் கூட அந்த பிரசாத் என்பவர் தான் அந்த பட இயக்குனர் தயாரிச்சிருக்காங்க போல். அந்த தங்கச்சி ஏதோ புகார் கொடுத்துருக்காங்க, அதை கைது பண்ணுறாங்க. இதில் என்ன, சவுக்கு சங்கர் பக்கம் பார்த்தோம்னா, நாம் சவுக்கு சங்கர் வந்து இந்த மண்ணுக்கு நின்று போராடி ஜெயிலுக்கு போகல, மலைக்காக நின்று ஜெயில் போகல, பொதுமக்களுக்கு நின்று போகல. அவன் ஒரு பிக்காளி நாய், நமக்கு தெரியும். ஏன்னா இதில் இங்கே நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா சிரிக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. சவுக்கு சங்கர் நான் என்ன சொன்னேன், ஒரு பிக்காளி நாய். அந்த நாயை 2 போலீஸ் போனால் பிடிச்சி வந்துடலாம். 2 போலீஸ். அவன் மக்களுக்காக போடலைங்க, அவன் ஏதோ மிரட்டியிருக்கான், பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் அந்த திரைப்பட அவங்கள்ட்ட. அப்போ அவங்க என்ன பண்ண, தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் மேலே புகார் கொடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு வருது. இது எல்லாருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். அப்போ நான் போய் புகார் கொடுப்பேன், ஐயா இப்படி மிரட்டுறாரு, ஐயா காமாட்சி ஐயா இப்படி மிரட்டுறாருன்னு சொல்லி நான் ஒரு புகார் கொடுப்பேன். என்ன, அப்போ அதை நடவடிக்கை எடுப்பேன், காவல்துறை எடுப்பாங்க. இவன் அப்படித்தான் மிரட்டியிருக்கான், அவன் எடுத்துட்டாங்க. எங்கே எங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா, இவங்களை பார்த்துட்டு இந்த வெடிகுண்டு பார்ப்பாங்கல்ல, இந்த பயங்கர உடையெல்லாம் போட்டிருப்பாங்களே நிபுணர்கள், அவங்க வர்றாங்க. ஃபயர் சர்வீஸ் இந்த நெருப்புலாம் அமைக்கிறது, அவரே வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ்லாம் வராங்க அப்படின்னு. என்னோட வீட்டை உடைக்கதான் இல்ல குறுக்கீடுங்கிறதுக்கு மன்னிக்கணும். இவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குது காவல்துறை. இவர் காவல்துறையில் போய் இவருடைய தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கணும், இல்லை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கணும், இல்லை மெயிலையாவது அனுப்பிச்சிருக்கணும். எதுவும் செய்யலை. ரெண்டாவது காவல்துறை அவர் வீட்டை தேடி போகுது. போய் கதவை தட்டுனா பெல் அடித்தா கதவை திறக்கணும். கதவை திறக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது அங்கே தவறுகள் நடக்கலாம். ஏன் கதவை திறக்கலைன்னா சந்தேகம் வருது. அதனால ஃபயர் சர்வீஸுக்கும் இவங்களுக்கும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் கொடுத்து அவங்களையும் வர சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா யார் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது இல்லைங்க. நீங்கள் பாம்பு புத்துன்னு நினச்சிங்களா, இல்லை கரையாம்புத்துக்குள்ளே பார்த்தா பாம்பு உள்ளே கிடக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல இது சரியான முட்டை. கடைசியில கதவை உடைச்சுதான் அவனை எடுத்தாங்க. உடைச்சுதான் உள்ள கதவை உடைச்சுதான் போயிட்டு உள்ள போயிட்டு எடுத்து வந்தாங்க. 2 பேரும் போனாயோ வெளியே வேணா வந்துருவாங்க. நீங்களாவே அவனை இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணி 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 பெரிய ஆளாக்கி விடுறீங்க. ஏன்னா அவன் நல்லவன்னு சொல்ல வரல, இப்போ எங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படி சொல்ல வரல. உண்மையிலேயே இங்கே ஒரு பொய் வழக்கா யாராவது கைது பண்ணால் அதை கண்டிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சியான சீமானம். பொய் வழக்கை பிணைஞ்சு ஒருத்தர் கைது பண்ணாக்க அதை உண்மையிலே கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். சார் இதே மாதிரி தான் முக்தார் அவர்களும் வந்து பேசுறாரு. ஆனா அவரை மட்டும் திமுக அரசு கைது பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவன் கைப்பிள்ளை வச்சாங்க. அவரு முக்தார் ஆரம்பிச்சிட்டீங்க. முக்தார் அகமது வந்து திமுகவின் கைப்பிள்ளை. என்ன, அது வந்து அவங்களுடைய 3வது வாய், 3வது கண் இருக்குல்ல, சிசிடிவிலாம் அந்த 3வது கண், அவங்களுடைய 3வது தத்துப்பிள்ளை. பேச விட்டு திமுகவே வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களா?
காமராஜர் அந்த அளவுக்கு பேசியிருக்கேன், நான்லாம் புகார் கொடுத்துருக்கேன், நாட்டு மக்களை கொந்தளிச்சு போயிட்டான். இவங்க பதில் ஒரு நடவடிக்கை, ஒரு ஆக்ஷனு ஒன்றும் இல்லை. ஏன் முக்தார் அகமது திமுகவின் கைப்பாவை அப்படியே ஆராட்டுவாங்க. இன்னும் எத்தனை மாதத்துக்கு? 2.25 மாதத்துக்கு. அப்புறம் வச்சு வெளுப்பாங்க பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அவங்க பிள்ளை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. கண்டிப்பா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 64,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.